இன்றைக்கி பாலாக் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு பாலாக்கீரை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு சின்னதாக, புளி 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 3 இதெல்லாம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவைக்கு இது கருகாமல் வதக்கி எடுத்துடலாம். இப்போ கூடவே இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்ச பாலாக்கீரையை சேர்த்து இது நல்லா இதிலேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். சுவையான சூப்பரான பாலாக் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.